ஹாய் மக்களே, வணக்கம். இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் முக்கியமான சம்பவம் என்றால் ஒரு 1992 பிப்ரவரி 18ஆம் தேதி அதிமுக ஆட்சியில் நடந்த ஒரு துயர சம்பவத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மக்களே, நம்மெல்லாம் அறிந்தது 12 ஆண்டுக்கு ஒரு முறை கோணத்தில் மகாமக திருவிழா வெகு விமரிசையாக நடக்கும். அதாவது 1991 ராஜீவ்காந்தி மரணிக்கிறார். அப்போ திமுக ஆட்சி கலைக்கப்படுது. சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதும் அதிமுக ஆட்சி பதவியேற்கிறது. இந்த கும்பகோணம் மகாமகத்துக்காக அரசியல் கலைஞர் என்ன பண்ணுவார், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் என்ற ஒரு சொற்றொடர் ஏற்ப தன்னுடைய அமைச்சர் கோசி மணியால் ஒரு 40 லட்சம் இந்த கும்பகோணம் மகாமக திருவிழாவுக்காக ஒதுக்குறாரு. அதற்கு பின்னர் அதிமுக ஆட்சி வருது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த கும்பகோணம் மகாமகா திருவிழா நடைபெறுவதாக இருந்தது. கிட்டத்தட்ட 10 கோடி இந்த கும்பகோணம் மகாமகா திருவிழாவுக்காக ஒதுக்குறாங்க. பிப்ரவரி 18 அன்று நடக்கும் என்று நாள் குறிக்கப்படுகிறது. ஸோ அந்த அதிமுக ஆட்சியில் கும்பகோணம் மகாமக திருவிழாவில் லட்ச மக்கள் கலந்துப்பாங்க. அதாவது அந்த கும்பகோணம் மகாமக திருக்குளம் கிட்டத்தட்ட ஒரு 6.5 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ளது. 4 திசைகளும் ஒரு 16 மண்டபம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40,000 to 50,000 பேர் அங்கே ஒரு புனித நீராடுவாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் நடைபெறுகிறது. மக்கள் பாதுகாப்புக்காக பலத்த ஏற்பாடுகள் கும்பகோணம் நகராட்சியாலும் மற்றும் காவல்துறையாலும் ஊர் பிரமுகர்களாலும் கூட்டம் நடத்தப்பட்டு அதில் வெளியூரை சேர்ந்தவர்கள்லாம் அந்த கமிட்டியில் இருக்கிறாங்க. ஸோ இப்படியாக ஒரு பரபரப்பாக இவர்களுடைய திட்டமிடுதல் போய்கொண்டிருக்கிறது. அப்போதாங்க ஒரு திருப்பு முனையே நடந்தது. ஒரு அறிவிப்பு, அதாவது முதல்வர் இந்த கும்பகோணம் மகாமக திருவிழாவில் கலந்து கொள்கிறார், தன்னுடைய தோழி சசிகலாவுடன் கலந்து கொள்கிறார் என்ற ஒரு செய்தி கும்பகோணம் நகராட்சிக்கும் காவல்துறைக்கும் தெரிவிக்கப்படுது. மக்கள் கூட்டத்தையே சமாளிக்க முடியாது. இதுல ஒரு விஐபியா, மிக பெரிய ஒரு விஐபியா, அதுவும் இந்த தமிழ்நாட்டின் முதல்வரே கலந்து கொள்கிறார் தன்னுடைய தோழி சசிகலாவுடன் என்றதும் காவல்துறை மற்றும் ஏனைய துறைகள் அனைத்துமே தலையை பிச்சுக்கிறாங்க. கலெக்டர் முதற்கொண்டு எல்லாருமே என்ன செய்வதென்று, எப்படி பாதுகாப்பு கொடுப்பது என்னவென்று ஒரு திக்குமுக்காடி போகின்றன. இருந்தாலும் அதை தவிர்க்க முடியாது. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் பிப்ரவரி 17 மக்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. யாரும் அந்த திருக்குளத்தில் குளிக்கக்கூடாது அப்படிலாம் கட்டுப்பாடு விதித்து அவங்கள ஒரு கட்டுப்படுத்துகிறாங்க. கட்டுப்பாட்டெல்லாம் மீறி குளத்தின் நாலாபுரமும் பேனர்கள் வைக்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி அம்மாவின் கவனத்தை இருக்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. ஒரு சைடு போலீஸ் ஒரு கட்டுப்பாடு, திசையிலேருந்து குளத்தில் இறங்கணும், எந்த திசையில் வெளியேறணும், இப்படிலாம் ஒரு பக்கா பிளான் பண்ணுறாங்க. அது மட்டுமல்ல, இவங்க முதலமைச்சர் ஜெயலலிதாவும் தோழி சசிகலாவும் வந்தாங்கன்னா அவங்கள எங்கே குளிக்க வைக்கிறது, எப்படி குளிக்க வைக்கிறது, மக்கள் பார்வையில் படாதவாறு எப்படி இது பண்ணுறது, மக்கள் கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துறது என்று ஒரு தீவிர ஆலோசனை. இவங்க ஷெட்யூல் படி ஒரு 11:30 மணிக்கு ஹெலிகாப்டர்ல இறங்குறாங்க. கடற்கரையின் மேற்கு திசையில அவங்களுக்காக ஒரு பிரத்யேக அறை, ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிப்பதற்காக ஒரு பிரத்யேக அறை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, மக்கள் பார்வையில நாங்க படணும்னு சொல்லிட்டு ஒரு பொது வெளியில் புனித நீராடுறாங்க. 21 தீர்த்தம் கொண்ட அந்த திருக்குளத்துல 21 தடவை தோழி சசிகலா ஜெயலலிதா அம்மையார் தலையில தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டுறாங்க. ஸோ மக்கள் கூட்டம் காலையில 8 மணி முதல்ல, அதாவது இவங்க 11 மணிக்கு புனித நீராட தொடங்குறாங்க. காலையில 8:30 மணிலேருந்து மக்கள் எல்லாம் அலப்பாயுது. எந்த திசை, அதாவது இவங்க விதித்த கட்டுப்பாடெல்லாம் உடைக்கப்படுதுன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி குளத்துல ஒரு 40-50,000 பேர் அங்க அக்னி, வாயு, அந்த மாதிரி ஒரு 6 தீர்த்தங்கள் மற்றும் 21 தீர்த்தங்கள், கங்கா யமுனா அந்த தீர்த்தங்கள்லாம் கலந்த புனித நீராடுறாங்க.
இவங்க ஏன் அந்த புனித நீர் ஆடுறாங்க, ஏன் இந்த ஒரு திடீர் ஆலோசனை, எதுக்கு இவங்க மகாமக திருவிழாவுக்கு வராங்க? அங்கதாங்க விஷயமே இருக்கு. மகாமகம் அதாவது மக நட்சத்திரம் வந்து ஜெகத்தை ஆளும். ஆயுசு விருத்திக்காக வந்து ஒரு பணிக்கர், ஒரு ஜோதிடர் வந்து இவங்களுக்கு வந்து கணித்து கொடுக்குறாரு. அங்க 10 கோடியும் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 10 கோடி வந்து ஒதுக்குனது பெருசு கிடையாது. ஆனா ஒரு 60க்கு மேற்பட்ட இந்த தள்ளுமுள்ளுல, இந்த நெருக்கடியில, அந்த தர்மசாலான்ற ஒரு இடத்துல வந்து ஒரு கூரை இடிஞ்சு விழுந்து, அந்த கிரில் கேட்டு இடிஞ்சு விழுந்து, அதனுடைய இதுல வந்து மக்கள் சிக்கிட்டு, அதாவது மேல இருந்து குளத்துல இறங்கறதுக்கு முற்படுறாங்க, கீழே இருந்து மேல ஏறுறதுக்கு முற்படுறாங்க. இதுல போலீஸ் அதிகாரிகளின் குடும்பங்களும் ஒரு விசேஷ சலுகையின் பேரில் அந்த குளத்துல புனித நீராட வந்திருக்கிறாங்க போது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து அதிகாரியாக ஏடிஜிபியாக இருந்த வால்டர் தேவாரம் வந்து 3 முறை வானத்தை நோக்கி சுடுறாரு. இவங்களுக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து விடுதலை புலிகளால் வந்து ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மகாமக திருவிழாவுக்கு முன்பே வந்து ஒரு பலத்த பாதுகாப்பால தான் இருக்கிறாங்க. ஒரு 200 ஆம்புலன்ஸ், பெரிய பலத்த போலீஸ், பல அடுக்கு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. இவரு நம்ம ஹீரோ வால்டர் தேவாரம் மேல நோக்கி சுட்டதும் ஜனங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரே தள்ளுமுள்ளு நெருக்கடி, கீழே மேலே ஏறுறாங்க இறங்குறாங்க, போலீஸ் தடியடி அடிக்குது. அதாவது மக்கள் வந்து ஒரு புனித நீராடி அந்த திருக்குளத்தில் குளித்தால் தங்கள் பாவங்கள்லாம் தீரன்னு வராங்க. கணக்குப்படி ஒரு 60 உயிர்கள் பலியாச்சுன்றாங்க. ஆனா அங்க உள்ளூர் மக்களும் மற்றவர்களும் சொல்றபடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பலியாயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. சோ அங்க வந்து ஜெயலலிதாவை வந்து, அதாவது காவல்துறை கவனம் எல்லாம் இந்த ஜெயலலிதா அம்மையாரையும் அவங்க தோழி சசிகலாவையும் எப்படி பாதுகாப்பாக சென்னைக்கு அனுப்புவது என்பதிலேயே அவர்கள் கவனம் இருந்தது. அதனாலேயே மக்களுக்கு வந்து தடியடி இன்ன பிற இம்சைகள்லாம் வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்கள வந்து பாதுகாப்பா அனுப்பிச்சிட்டாங்க சென்னைக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்தது என்று தெரிய வந்தது. போலீஸ் ஆபீசருங்களெல்லாம் ரொம்ப கண்டிச்சாங்க. கண் துடைப்புக்காக ஒரு பெரிய வழக்கெல்லாம் கிடையாது, கண் துடைப்புக்காக ஒரு வழக்கம் போல எல்லா அரசாங்கமும் செய்யற மாதிரி ஒரு விசாரணை கமிஷன் அனுப்பிச்சாங்க. அது என்ன ஆச்சுன்னே தெரியல. இது வரைக்கும் அது வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. எல்லா முன்னணி பத்திரிகைகளையும் எல்லா ஊடகங்களிலும் வந்த செய்தி தான். நம்ம எதுக்கு இப்ப சொல்றோன்னு சொன்னா, கெட்ட வியாதி இருக்குதுங்க. அதாவது நடந்த அது துயர சம்பவமா இருந்தாலும் சரி, சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம அந்த டைமுக்கு தான் அதை பத்தி பேசுவோம், அதை பத்தி ஒரு பரபரப்பு காமிச்சோம். மற்றபடி அதை வந்து நம்ம கடந்து போயிட்டே இருப்போம். இந்த சம்பவம் வந்து 1992 நடந்தது. இப்போ வந்து 2024 சுட்டி காமிக்கிறோம். அதாவது அதிமுக ஆட்சி வந்து 1991 1996 வரை இந்த ஆட்சி நடக்குது. பல விரும்பத்தகாத மக்கள் முகம் சுளிக்கும் விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் நம்ம கண்டிப்பா பின்னர் தெரியப்படுத்துவோம் என்பதை சொல்லிக் கொள்கின்றோம். ஆகவே மக்களே, இது வந்து யாரையும் எந்த அரசையும் நம்ம தாக்குவதல்ல. அரசு கவனமாக இருக்க வேண்டும். சமீபத்துல கூட முந்தானத்து வந்து ஒரு விஷயம் நடந்தது, அதை பத்தியும் பேசுவோம். ஒன்றும் இல்லை, கள்ளக்குறிச்சியில கள்ள சாராய சாவு, அதை பத்தியும் பேசுவோம். ஸோ இந்த 1991 96 இன்னொரு வந்து மக்கள் முகம் சுளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது. அதுதாங்க வளர்ப்பு மகன் திருமணம். அது வெகு விரைவில் உங்கள் ருத்ரன் 2.0 சேனலில் நம்ம சொல்லுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி.